குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ஒவ்வொரு அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு அமாவாசை திருவிழா அன்று நம்முடைய அட்சய பாத்திரம் நிறுவன தலைவர் நெல்லை பாலு அவர்கள் முத்தீஸ்வரர் திருக்கோயிலில் ஏழை எளிய பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குகிற இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள். இன்றைக்கு அமாவாசை முன்னிட்டு முத்தீஸ்வரர் திருக்கோயிலில் சூரிய ஒளி நேரடியாக முத்தீஸ்வரர் பகுதியில் சிறப்பு வாய்ந்த ஒரு திருக்கோயில். திருக்கோயில்ல நெல்லை பாலு அவர்களுடைய ஏற்பாட்டில் மிக சிறப்பாக இந்த அன்னதானம் ஒவ்வொரு அமாவாசை திருநாள் வந்து நடைபெறுகிறது. வருகை தந்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இப்ப எடப்பாடி வருவது முன்கூட்டியே ஏதோ தேதியெல்லாம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவரோடு காத்திருக்கோம். புரட்சி தமிழக எடப்பாடி அவர்களுடைய அடுத்த மாதம் முதல் வாரத்தில் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் இந்த மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு வருகை தருவதற்கு மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். நிச்சயமாக முதல் வாரத்தில் புரட்சி தமிழருடைய எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணம் நமக்கு வேண்டும் என்று மக்கள் வேண்டுகோளை புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம். அவை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கை இருக்கு. நேற்று மதுரை மாநாட்டுல மிக கடுமையா அதிமுகவை விமர்சித்து விஜய் பேசியிருக்கிறாரு. குறிப்பா எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இப்போ எப்படி இருக்கு பாருங்க. அண்ணா எம்ஜிஆர் கொள்கையில இருந்து விலகி இன்னைக்கு RSSக்கும் பிஜேபிக்கும் ஒரு அடிமை கூட்டணியா போய் சேர்ந்து இருக்கிறாங்க. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை தெரிவிக்கிறாங்க. அதாவது யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம், யார் வேணாலும் மாநாடு போடலாம். ஆனால் மாநாட்டுல என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படின்றது ஒரு வரமுறை இருக்கு, வரையறை இருக்கு. அவர் மீது நம்பிக்கை வருவதற்கு அவர் பேசுவதில் யாருக்கும் எந்த விதமான வருத்தம் இல்லை. ஆனால் மற்றவர்களை தாழ்த்தி ஏதோ தான் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை காக்க பிறந்த அவதார புருஷர் போல அவருடைய பேச்சு இருந்தால் அதை மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு சேவை செய்ய தொடங்கப்பட்ட இயக்கம். அதை அவர் ஒத்துக்கிட்டார்ல அவரு. தீய சக்தி திமுக என்று இப்போ இவர் இன்னைக்கு பாய்சன் நேற்று மாநாட்டுல பேசினார். திமுகவை பாய்சன். போன மாநாட்டுல என்ன பேசினாரு? பாயாசம். போன மாநாட்டுல பாயாசம், இந்த மாநாட்டுல பாய்சன், அடுத்த மாநாட்டுல அமுது அப்படின்னு பேசுவாரா, என்ன பேசுவாரு நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். ஆனால் 52 ஆண்டு காலம் மன்னாதி மன்னன் மக்கள் கழகம், பொன்மான தலைவன், புரட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி, மக்கள் விரோத சக்தி என்பதை இந்த தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு கட்சியாக திமுகவை அடையாளம் காட்டியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதைத் தொடர்ந்து புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு ஒரு சாமானிய தொண்டராக புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மை முகத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்லுகிற அந்த ஒரு சத்திய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் ஆசான் உண்டு. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஒரு அரசியல் கட்சி தொடங்குறவங்க ஒரு அரசியல் ஆசான். இப்ப தந்தை பெரியார் தென்னிந்திய நல உரிமை சங்கத்திலிருந்து தொடங்கி தந்தை பெரியார் ஆசானா பேரறிஞர் அண்ணா ஏற்றுக்கொண்டு மக்கள் சேவையாற்றினார்கள். அதற்கு பிறகு மக்களுக்கு சேவை செய்வதற்கு அதிகாரம் வேண்டும் என்று அரசியல் கட்சியை தொடங்கினார் பேரறிஞர் அண்ணா. அப்போ அண்ணாவுடைய ஆசான் யாரு? தந்தை பெரியார். பேரறிஞர் அண்ணா அரசியல் ஆசானம் ஏற்றுக்கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய தலைமையிலே உழைத்தார், மக்களுக்கு சேவை செய்தார். அதற்கு பிறகு அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அண்ணாவுடைய கொள்கை காப்பாற்றுவதில் ஏற்பட்ட நிலையை புரட்சி ஐயா எடப்பாடி அவருடைய அரசியல் ஆசானம் இருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவை ஆசானாக கொண்டார். எம்ஜிஆரை ஆசானாக கொண்ட புரட்சி தலைவி அம்மா. புரட்சி தலைவி அம்மா ஆசானை கொண்ட புரட்சி தலைவர் எடப்பாடியார்.
இப்படி அரசியல் ஆசானாக கொண்டு 50 ஆண்டு காலமாக உழைத்த எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு சாமானியராக இன்றைக்கு வழிநடத்துகிறார். எனக்கு என்னன்னா, நேற்று மாநாடு போட்ட அன்பு சகோதரர் அவர்களுடைய அரசியல் ஆசான் யார் என்றே தெரியவில்லை. பேரறிஞர் அண்ணாவை அவர் வைத்திருக்கிறார், புரட்சி தலைவரை வைத்திருக்கிறார். கட்சி தொடங்குபவர்களெல்லாம் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தவிர்த்து விட்டு தொடங்க முடியாதா என்ற நிலையிலே தான் இன்றைக்கு இருக்கிற எல்லா கட்சிகளும் இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு அடித்தளத்தை ஆழமாக இன்றைக்கு அமைத்திருக்கிறார்கள். தமிழகத்திலே யார் புதிய கட்சி துவங்கினாலும் அதிமுக தலைவர்களுடைய பெயரை சொல்ல வேண்டும், அதிமுகவுடைய தலைவர்களுடைய திருவுருவ படத்தை அமைக்க வேண்டும். அவர் கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி, அதிமுக யார் கையிலே இருக்கிறது என்று கேட்கிறார். அவருக்கு சந்தேகமே வேண்டாம். நம்முடைய சாமானிய தொண்டனாக, ஒரு கிளைக்கழக செயலாளராக, ஜனநாயகத்தின் அடையாளமாக படிப்படியாக ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், தலைமை நிலைய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், வாரிய தலைவர், அமைச்சர், முதலமைச்சர் என்று உயர்ந்த இன்றைக்கு 8 கோடி தமிழர்கள் ஒரே நம்பிக்கையாக இருக்கிற, இன்றைக்கு 100 தொகுதிகளுக்கு மேல 52 லட்சம் மக்களை நேரில் சந்தித்திருக்கிற, 234 தொகுதிகளுக்கு எழுச்சி பயணம், எழுச்சி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் வழிகாட்டுவதை தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது, கடந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக இன்றைக்கு நம்முடைய தேசிய கட்சியினுடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களே முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடியாரை முன்னிறுத்தி நாங்கள் களம் காண்போம் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் அவருக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உலகமே சொல்லுகிற அந்த செய்தி அவருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அவர் எந்த உலகத்திலே இருக்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆகவே புரட்சி தமிழர் என்கிற ஒரு சாமானியரை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி விடலாம் என்று அவர் நினைத்தார். அவருக்குத்தான் அது பின்னடைவாக அமையுமே தவிர புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு அது எந்த பின்னடைவும் ஏற்படாது. ஆகவே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய ஆற்றல், அவருடைய அற்புதமான குணங்களை புரிந்து கொள்வதற்கு அவருக்கு நேரம் இல்லையோ என்னவோ தெரியவில்லை. அவருடைய ஆளுமை, அவருடைய ஆற்றல், அவருடைய குணம், அன்பு, கருணை, அரவணைப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கான சேவை அவர் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. ஏனால் அவர் 1.5 ஆண்டுகளான ஒரு கை குழந்தையாக இருக்கின்றார்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள், எடப்பாடியார் அவர்கள் அவரை மறந்திருந்தாலும் அவர் 17 மருத்துவக் கல்லூரிகள், 10 ஆண்டுகளில் 17 மருத்துவக் கல்லூரிகள், 67 கலை அறிவியல் கல்லூரிகள், அவர் கொண்டு வந்த குடிமராமத்து திட்டம், அவர் 2000 அம்மா மினி கிளினிக்கு, பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம், இப்படி பல சாதனைகள் இன்றைக்கு அது கூட அவருக்கு தெரியவில்லையே என்பதுதான் நம்மளுடைய கவலையாக இருக்கிறது. ஆகவே மீண்டும் சொல்கிறேன், யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், மாநாடு நடத்தலாம். ஆனால் அவர்கள் வந்துதான் இனி மக்களை காப்பாற்ற போவது போல பேசுவதை மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே திமுகவை வீழ்த்துகிற ஒரே சக்தி, மக்களால் அடையாளப்படுத்தி அங்கீகாரம் கொடுத்து 52 ஆண்டுகளிலே 32 ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கிற, மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற, மக்களுக்கு சத்துணவு திட்டத்திலே தொடங்கி குடிமராமத்து திட்டம் வரை, மடிக்கணினி திட்டத்திலே தொடங்கி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வழங்கிய இன்றைக்கு ஆல் பாஸ் என்கிற திட்டம் வரை மக்களுக்கான திட்டங்களை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கியிருக்கிறார். ஒண்ணே சொல்றேன், 75 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் கொட்டுகிற மலையிலே ராபின்சன் பூங்காவிலே தொடங்கிய திமுகவை வீழ்த்துவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தான் அணிவகுக்க வேண்டும் என்று தேசிய கட்சிகளுக்கு புரிந்தது, இங்க இருக்கிற கட்சிகளுக்கு புரிந்தது. நேற்று கட்சி தொடங்கிய, மாநாடு நடத்திய அன்பு சகோதரர் அவர்களுக்கு தெரியவில்லையே என்பது ஒரு கவலையாக இருக்கிறது. ஒரு ஆளுமை, ஒரு தலைமை, இந்த செய்தி கூட தெரியாமல் சுண்டக்கா கட்சியெல்லாம் தூர எரிஞ்சு விட்டுருவாங்க திமுக. ஆளானப்பட்ட புரட்சி தலைவர் அண்ணாதிமன்றன் மக்கள் தலைவர் பொன்மன தலைவர் புரட்சி தலைவர் அவர்கள் தன் இறுதி மூச்சு இருக்கவரை முதலமைச்சராக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மை முகத்தை தோலுக்கு காட்டுவதற்கு அவர் நடத்திய தியாக வேள்வி இந்த தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார். ஆகவே இவர் இன்றைக்கு திமுகவை நான் தான் வீழ்த்த முடியும் என்று எல்லோரும் சொல்லலாம். அது எந்த அளவிலே
நடைமுறையிலே சாத்தியம் என்பது அவர்களுக்கே நான் கூறுகிறேன். ஆகவே திமுகவை வீழ்த்துகிற ஒரே சக்தி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற நெஞ்சுரத்தோடு போராடி கொண்டிருக்கிற அயன் மேன் ஆஃப் தமிழ்நாடு அவர்களால் தான் இது முடியும். ஆகவே ஒரு கட்சி ஆரம்பித்தவுடன் ஆட்சி பிடித்து விடலாம் என்று கனவு கண்டால் அது இதுவரை தமிழக வரலாற்றிலே பகல் கனவாகத்தான் போயிருக்கிறது. ஆகவே செடி உடனே மரமாகி விடாது. செடி வைத்து தண்ணீர் ஊற்றி வளர்க்க வேண்டும், பின்புதான் அது மரமாகும், பலன் தரும். அதுபோலதான் அரசியல் கட்சிகளும் செடி வைத்தவுடனே பலன் தர வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு ஏமாற்றமே மிச்சமாகும். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்கள் இதிலிருந்து பிரிக்க முடியாதது. மக்கள் இதயங்களிலே நிறைந்திருப்பது, திட்டங்களால் நிறைந்திருப்பது, சேவைகளால் நிறைந்திருப்பது, உழைப்பால் நிறைந்திருப்பது. ஆகவே எடப்பாடியார் தான் புரட்சி தமிழக எடப்பாடியார் என்கிற ஜனநாயகத்தின் அடையாளமாக சாமானியர் வழி நடத்துவதற்கு காரணத்தினாலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகலாம் என்றால் எந்த தொண்டரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மன வேதனையோடு தான் நான் இங்கு பேசுகிறேன். எங்கள் பொதுச் செயலாளரை அவர் குறித்து சொன்ன கருத்து என்பது 2 கோடி தொண்டர்களுக்கு மன வேதனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. அதை விட எனக்கு என்ன முக்கியமான சந்தேகம் என்று சொன்னால், தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மனவேதனையா இருப்பதில்லை. இவருக்கு எப்படி தெரியும் யார் இவரிடத்துல போய் சொன்னது? யாராவது இவரிடத்துல முறையிட்டார்களா? நான் கேட்கிறேன், புரட்சி தலைவர் காலம் தொட்டு, புரட்சி தலைவர் அம்மா காலம் தொட்டு, புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலம் தொட்டு இந்த கட்சிக்காக உழைத்து இந்த கட்சியை ஆணி வேறாக இருந்து கட்சி காத்து வருகிற உண்மை தொண்டர்கள், விசுவாச தொண்டர்கள் யார் விஜய் அவர்களிடத்திலே போய் நாங்கள் கவலையில இருக்கிறோம் என்று சொன்னது என்று அவர் பட்டியலிட்டு சொன்னால் அதுக்கு வேண்டுமானால் நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை ஆலமரமாக புரட்சி தலைவர் வளர்த்து வச்ச, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்த புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு ரத்தத்தை வேறையாக செஞ்சு உயிரை படைய வைத்து பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே இந்த இயக்கத்தை காப்பாற்றி, தொண்டர்களை காப்பாற்றி, தமிழக மக்களை மீட்பதற்காக, இன்றைக்கு மக்களை காப்பதற்காக எழுச்சி பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இது போன்று யாருடைய சூழ்நிலை கூட பேசியிருக்கலாம், இல்ல அவரா கூட பேசியிருக்கலாம். ஆனா உண்மை நிலை தெரியாமல், கள நிலவரம் தெரியாமல் பேசுகிறார் என்பது மட்டும் நிதர்சனம். இந்த மாநாட்டுல எம்ஜிஆர் படத்தை வைக்கிறாங்க, எம்ஜிஆர் முன்னிறுத்தி தான் பேசுறாரு. அதான் அவரு அதிமுக ஓட் பேங்க் அவர்தான், அதாவது மறைந்த தலைவர்களிலே எம்ஜிஆர் அண்ணாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவருடைய பவுண்டர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பவுண்டர். அவர் தான் இந்த இயக்கத்தை தொடங்க. எதுக்கு? திமுகவை வீழ்த்துவதற்காக, மக்களை காப்பதற்காக. அதே இன்றைக்கு அவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அப்ப அவருடைய அரசியல் ஆசான் யாரு? அவருடைய அரசியல் வழிகாட்டி யாரு? அவருடைய தலைவர் யாரு? அவருக்கு யார் கொள்கை வழிகாட்டி தலைவர்கள்? அதை விளக்கி சொல்லணும். எல்லா பேரையும் ஊர்ல இருக்கிற தலைவர்கள் எல்லோரையும் அவர் கலைஞர் போடுவார், அவரு நாளைக்கு போடுவாரா? அவர் போடுவாரா? கலைஞர் கருத்து அவரு ஏன் போட மாட்டாங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை சொன்னால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்திலே நாம் ஒரு அடையாளத்தை பெற முடியும் என்று அவர்களுக்கு யாரோ ஆலோசனை சொல்லியிருக்கிறார். அதுதான் சார் உங்க வாக்கு வங்கி அவர் பிரிச்சிருவாரோ, அந்த படத்தை பயன்படுத்தி சார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி இப்போ நீங்க இந்த சந்தேகம் உங்களுக்கு வரவே கூடாது. ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலிலே 43 தொகுதிகளிலே வெறும் 1,98,000 வாக்கு வித்தியாசத்துல தான் ஆட்சி கையை விட்டு போனது. 1,49,00,000 புரட்சி தமிழக எடப்பாடியாரை முதலமைச்சராக முன்னிறுத்தி 234 சட்டமன்ற தொகுதிகளிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலையில பெற்றிருக்கிறாங்க. அப்போ எல்லா கட்சியும் போட்டிட்டாங்க. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி சிந்தாமல் சிதறாமல் இன்றைக்கு ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி மக்களுடைய பேராதரவையும் அசைக்க முடியாத நம்பிக்கை பெற்றிருக்கிற ஒரே தலைவராக 8 கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கையாக புரட்சி தமிழக எடப்பாடியார் இருக்கிறார். அது அன்பு சகோதரர் விஜய் அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அது அவர்கள் தொண்டர்கள் தான் கவலைப்பட வேண்டும். நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒருங்கா கூட்டணி
உங்களையும் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஒழுங்கா கூட்டணி நாங்களாம் வருவோம். அதாவது அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு, சொல்லி விமர்சனம் செய்யறாரு. நாங்கள் எதிர்பார்ப்பது மக்களுடைய தீர்ப்பை தான் நாங்கள் எதிர்பார்த்து களத்தில் நிற்கிறோமே தவிர இவருடைய தீர்ப்பை எதிர்பார்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காத்து கொண்டிருக்கவில்லை. எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மரம் வந்து ஒரிஜினல் விதை போட்டு அந்த மரம் விதையில வளர்ந்தாதான் அது மரமாக இருக்கும், பலன் தரும். இந்த ஒட்டு மரம்னு ஒண்ணு வரும் பாத்தீங்கன்னா, எந்த மரம் வளர்ந்துருக்கோ அந்த மரத்தோட ஒட்டு மரம்னு ஒரு மரம் வளரும். அதுக்கு மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது, அந்த மரம் பலனும் தராது. அது மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு புரட்சி தலைவரால் விதைக்கப்பட்ட ஒரு ஆலமரமாக வளர்ந்திருக்கு. அதிலே இன்றைக்கு பாதுகாவலராக புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் பாதுகாத்து வளர்த்து வருகிறார். அதில் ஒட்டு மரங்கள் அப்போது அப்போது உருவாகுது என்பது இவர் மட்டும் அல்ல, பல பேர் புரட்சி தலைவருடைய பெயரை சொல்லி அவருடைய அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் அவருடைய செல்வாக்கையும் அவருடைய அந்த அறிமுகங்களை தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் எல்லோரும் காலத்தால் காணாமல் போயிருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதற்கு உரிமை உள்ள இயக்கம் என்பதை மக்கள் பலமுறை எடுத்துக்கிறீங்களா இல்லையா சார்? ஏன்னா லட்சக்கணக்கான யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் கட்சி தொடங்கலாம், மாநாடு நடத்தலாம். நீங்க கூட இப்ப வந்து நான் யாரையும் குறைத்து மதிப்பிடுறேன். இப்போ கும்பாபிஷேகம் திருக்கோயில நடக்குது, லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க, பிரார்த்தனைகள் நடக்குது, இயேசு பிரார்த்தனைகள் நடக்குது, கோடிக்கணக்கான பேர் கூடுறாங்க. பிரார்த்தனை எல்லாம் வந்து அங்க வர்றாங்க, அங்க வந்து பிரார்த்தனை செய்யறாங்க. அதே போன்று எல்லா மதங்களிலும் இப்ப நீங்க வந்து இஸ்லாம் மதத்திலும் சரி, கிறிஸ்துவ மதத்திலும் சரி, இந்து மதத்திலும் சரி, எல்லோரும் பிரார்த்தனைகளுக்காக மக்கள் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் கூடுவாங்க. அங்கே போய் நாம் நின்று இங்க இருக்கிற கூட்டம் எல்லாம் எனக்காக வந்தது என்று சொல்வதை போல இன்றைக்கு மாநாடு நடத்துவர்கள் எல்லோருமே வந்தவர்கள் எல்லோரும் நான் சொல்வதை கேட்பவர்கள் என்று நினைப்பது உண்டு. அது காலங்காலமாக நடக்கிற மரபு. ஆனால் தேர்தலிலே தான் அவர்களுடைய செல்வாக்கு, அவருடைய 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 தலைமை வெட்ட வெளிச்சமாக அடிமை கட்சின்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு ஒரு கண்டனம் கூட வேதனையோட தான் சொல்றேன். இல்ல இப்ப அப்படி சொல்லக்கூடாது சொல்லும் போதெல்லாம் நீங்க கடுமையான எச்சரிக்கை எடுப்பீங்க, போராட்டம் நடத்தும்னு சொல்லுவீங்க. எச்சரிக்கை நல்ல கேள்வி, நல்ல கேள்வி, நல்ல கேள்வி, கரெக்டான கேள்வி. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று யார் சொல்றா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆண்டுகளை சொல்லிட்டே சொல்றோமா? இப்போ திமுகவை வீழ்த்தணுன்ற கட்சிகள் எல்லோரும் ஓரணியில இணைந்தால்தான் நாம் வாக்கு வங்கி இழக்காமல் ஒன்றிணைக்க முடியும். அதுக்கு ஒரு முயற்சியே புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் எடுத்திருக்கிறார். அந்த முயற்சியிலே தொடர்ந்து பயணிச்சுட்டு வருவோம். இப்போ இவர் திமுகவை எதிர்க்கிறாரு, சீமான் எதிர்க்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கிறது, தேமுதிக எதிர்க்கிறாங்க, கிருஷ்ணசாமி புதிய தமிழ் இருக்கிறாங்க, ஜான் பாண்டியன் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி பிரதானமாக தேசிய கட்சி, திமுக என்கிற இந்த கட்சி ஆட்சியை விட்டு விரட்ட வேண்டும் என்பது தீவிரமாக. இந்த கட்சிகள் பூரா ஒன்றிணைகிற போது எத்தனை சதவீதம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65% மேல திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. திமுக